கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். உங்களால் தெரியும், தமிழ்நாடு திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தொடர்ந்து பல வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கூட நீதிமன்றம் கூட ஒரு வழக்கில் முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கைது செய்ய போகிற மாதிரி ஒரு திட்டம் கூட இருப்பதாக கூட கருத்து வருகிறது. தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் செந்தில் பாலாஜி பல்வேறு வழக்குகளில் ஈடுபடுத்துறாங்க. டாஸ்மாக் விவகாரமாக இருக்கட்டும், குதிரை பேர வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை கையில் எடுக்கிறாங்க. இப்படி பார்க்குறீங்க சார்? செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் அதை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதை தொடர்ந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்தார். எனக்கு தெரிய அவர் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அந்த இயக்க தலைமைக்கு விசுவாசமாக ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அரசியல் இன்றைய நபர்களில் செந்தில் பாலாஜி ஒருவர். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலேயே 35 முதல் 40 தொகுதிகள் கொங்கு மண்டலத்தை தான் அதிமுக வெற்றி பெற்றது. செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்ததுக்கு பின்னால் உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலம் முழுவதும் திமுக கைப்பற்றியது, திமுக கோட்டையாக மாறியது. அந்த அளவுக்கு களப்பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான செயல் வீரர், செயல் தளபதி செந்தில் பாலாஜி. அது ஒன்றும் மாற்றமான கருத்து இல்லை. ஓகே சார். அதனால தான் ஒன்றிய பாஜக அரசு அண்ணாமலை அவர்களை கோயம்புத்தூரில் நாடாளுமன்றத்திலே களமிறக்க வேண்டும், எல்முருகன் அவர்கள் நீலகிரியிலே ஊட்டியிலே வெற்றி பெற வேண்டும், கொங்கு மண்டலத்தை கொத்தாக அள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் ஒரு கணக்கோடு அதற்கு தடையாக செந்தில் பாலாஜி இருப்பார், அவரை தடை செய்வதற்கு வழி என என்று ஆராய்ந்துதான் அவர் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போனார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக வந்தார். சாதாரணமாக கட்சி மாறக்கூடியவர் தான். அவருக்கு சோதனையை ஏற்படுத்தினால், சட்ட சிக்கலை ஏற்படுத்தினால் அவர் பாஜக வந்து விடுவார், திமுக ஒரு சிண்டே செந்தில் பாலாஜி என்று கருதிதான் குறிவைத்து தாக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. அதில் நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் சிறைக்குள்ளே இருந்தார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்தார் என்று கருதி 2 வருடம் நெருக்கிடுச்சு. சிறையில் வச்சாச்சுன்னா கல்யாண வீட்டில் சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போன்ற மாதிரி பாஜக கருதி அதிமுக ஆட்சியில் சிலருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றியதாக ஒரு வழக்கு. அந்த வழக்கில் இடி அமலாக்கத்துறையை உள்ள திணிச்சு அவரை சோதனை பண்ண மாதிரி ஆரம்பிச்சாங்க. பார்த்தா கடுமையான நெருக்கடி. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அமலாக்கத்துறை இவ்வளவு நெருக்கடி ஒரு மனிதனை கொடுத்துருக்குன்னா அது செந்தில் பாலாஜிக்கு தான். கோடி ட்ரில்லியன் மில்லியன் டாலர்லாம் அடிச்சு இந்த நாட்டவே கபலீகரம் பண்ணிட்டு வங்கிகளை கொள்ளையடிச்சுட்டு போன தொழிலதிபர்கள்லாம் அமலாக்கத்துறை இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கல. ஆனால் செந்தில் பாலாஜி எப்படியாவது நெருக்கடி கொடுத்து அவரை ஒரு மராட்டியத்தில் சிண்டை உருவானது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சிண்டேவா உருவாக்குவோம் அப்படின்னு அவங்க கணக்கு போட்டாங்க. என் உயிரே போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதன் தலைவர் ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று பல்வேறு சோதனைகளை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக சிறையில், குட்டடியில், புழல் சிறையில் அவர் இருந்தார். அமைச்சர் ஜெயிலில் இருக்கலாமான்னு அமைச்சர் பதவியை கொடுங்கினாங்க. எல்லாவித நெருக்கடியும் அவர் கொடுக்கப்பட்டது. அத்தனை நெருக்கடியும் தாண்டி சிறைக்குள்ள இருந்தே கொங்கு மண்டலத்தை 2026 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் கோட்டையாக சிறைக்குள்ளிருந்து கொங்கு மண்டலத்தை ஆக்கி காட்டினார். இப்ப தாவேக்காக்கு என்ன பிரச்சனை? கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி இருக்கிறது பிரச்சனை. அங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்க வந்திருக்காரு, வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் உங்ககிட்ட வந்திருக்கிறாரு. நீங்க அவரை வச்சு கட்சி நடத்த வேண்டியதானே? ஏன் செந்தில் பாலாஜி மேல இவ்வளவு
கோபம், இவ்வளவு ஆத்திரம், இவ்வளவு லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு நேற்றைக்கு 45 இடங்கள ரைடு. சரி, நான் கேட்கிறேன், ஏவா வேலு வீட்டில் ரைடு பண்ணீங்களே, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்ன தகவல் சொல்லியிருக்கீங்க? ஏவா வேலும் திமுக தான் இருக்காரு, ரோடே போடல, காசு எடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. திமுகவின் அறிவிக்கப்படாத பொருளாளரா ஏவா வேலு தான் இருந்தாரு, வடக்கு மண்டல பொறுப்பாளராக இருந்தாருன்றீங்க. ஏவா வேலு வீட்டுல சோதனை பண்ணி அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? நான் கேட்கிறேன். இல்ல. காரணம், நான் என்ன பல முறை பேசினேன், செட்டில்டு, அமுக்கபிள் செட்டில்டு, சிங்கப்பூர் மருத்துவமனையில் வச்சு செட்டில்டு. வந்தீங்க, சும்மா பேருக்கு கூப்பிட்டீங்க, விசாரிச்சீங்க, அனுப்பிச்சிட்டீங்க. நாட்டுக்கு சொல்லுங்க, தாவேக அரசு, ஒன்றிய பாஜக அரசு வட மாநிலங்களில் ஈடி ரைடு, புலனாய்வுத்துறை விசாரணை, வருமான வரித்துறை ரைடு, இவ்வளவும் பண்ணிட்டு அவனை கட்சிக்குள்ள கொண்டு வந்து வாஷிங் மிஷின், பாஜக வாஷிங் மிஷின் பட்டா மிஸ்டர் கிளீன். அது மாதிரி இங்க செந்தில் பாலாஜியை குறிவைச்சு தாக்குவது ஏன்? விரட்டி தாக்குறீங்க. குதிரை பேர் அவர் நடத்தினாரா? நடத்தது நீங்க. சோபா மாடல் ஆட்சி நடத்தது நீங்க. ஜெயபாஸ்கர குதிரை பேரம் பேசி கொண்டு வந்தது பகிரங்கமா குற்றம் சொல்றேன். தாவேகா செங்கோட்டையை தான் கூட்டு வந்தாரு. அதிமுக ஒரு பிரிவை உடைக்கப்பட்ட பிரிவு வீட்டுக்கு சோபாவோட சொன்னது ஜோசப் முதல்வர் விஜய் தானே. குதிரை பேரம் செந்தில் பாலாஜி நடத்தினான்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு புனையப்பட்டு அவரை சிறைக்குள்ள அடைக்கலான்னு பார்த்தீங்க. அவர் சிறையை கண்டு அஞ்சாதவர், சிறைச்சாலைகளை கண்டு மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை என்று பாவேந்தர் பாரதியார் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி இதை விட சோதனை அனுபவிக்க போறாரா? 1.25 வருஷம் 2 வருஷம் சிறையில் இருந்தார். என்ன ஜெயில்னா பெயில் இருக்கத்தானே செய்ய. வனவாசத்துல காட்டுக்குள்ள கூட்டி விட போறீங்களா, தீவுல கூட்டி விட போறீங்களா? எங்க விட்டாலும் செந்தில் பாலாஜி ஒரு சின்ன செல்ல கொடுத்தா போதும். ஆண்ட்ராய்டு செல் இல்லாம சாதாரண ஒரு செல்லு கொடுத்தா போதும். ஆளுமை இருக்கு, திறமை இருக்கு. கொங்கு மண்டலத்துல நீங்க நினைக்கிறது நடக்காது. என்ன செந்தில் பாலாஜியா விரட்டுறீங்க, ஏவாவெல்லாம் விட்டுட்டீங்க. அவரு திமுக இருக்காரு, விட்டது வரவேற்கிறேன், வாங்கிட்டீங்க, செட்டில் பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க. இப்ப செந்தில் பாலாஜியை விரட்டுறதுக்கு நோக்கம் என்ன? தாராபுரம் கொங்கு மண்டலத்தில் வருது, கரூர் கொங்கு மண்டலத்தில் வருது, இன்னொரு தொகுதி இருக்கு பெருந்துறை கொங்கு மண்டலம். 3 அடிக்கணும். செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தா ஜெயிக்க முடியாது. இடைத்தேர்தலிலும் மன்னக்கவும் தாவாக்கா. விஜயபாஸ்கர் யாருன்னு ஜோசப் விஜய் 100 முறை கரூருக்கும் தாராபுரத்துக்கும் பெருந்துறைக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாலும் செந்தில் பாலாஜி என்ற ஒரு மனிதர் விரல விட்டு ஆட்டுவார் கண்ணுல. அந்த அச்சுறுத்தல், பயம், அந்த பயந்தாங்குழிக்காக செந்தில் பாலாஜியை கண்டு நடுங்கி நீங்க பொய் வழக்கு போட்டு புனைகிறீங்க. நான் குற்றவாளி யார் வேணா நடவடிக்கை எடுங்க, யார் மேலே நான் தப்புன்னு சொல்லலை. நான் குற்றவாளிக்கு ஆதரவாக நான் பேசுறாள் கிடையாது. நேற்றைக்கு பேட்டியில செந்தில் பாலாஜி தெளிவா சொல்றாரு, மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஈடியை விடவா விரல விட்டு ஆட்டின மத்திய புலனாய்வுத்துறை, மத்திய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அனைத்தையும் சந்தித்தார்ல செந்தில் பாலாஜி. என்ன ஒன்றிய அரசு, புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை அவரை கிழிச்சிருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு மிரட்டி பாக்குறீங்க. இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறணும் அதானே, வேற என்ன நோக்கம்? எத்தனை திமுக முன்னாள் ஊழல் அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? யார்ட்டாட்ல பேரம் பேச எனக்கு தெரியாதா? பத்திரப்பதிவுத்துறை, வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மேலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை பாயல. அவர் அமைதியா இருக்காரு. அரசியல் அவர் பாயல, அமைதியா இருக்காரு. ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு என்னன்னு தெரியல. ஊழல் செந்தில் பாலாஜி மட்டும் தான் பண்ணாரா? இந்த கேள்வி மக்கள்கிட்ட வரும்ல.
எப்ப விரட்டி விரட்டி செந்தில் பாலாஜியை விரட்டி அடிக்கிறீங்க? ஆக்டிவா இருக்கக்கூடாதா? மூர்த்தி மாதிரி அமைதியா இருக்கணுமா? பாயக்கூடாது. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு, கொடுக்க வேண்டிய ஆளை பார்த்துட்டு, பார்க்க வேண்டிய ஆளை பார்த்துட்டு, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அமைதியா கரும் சிவப்பு வேட்டி கட்டி இருக்கிற முன்னாள் அமைச்சர்ல விடுறீங்க. நடவடிக்கை எடுத்தா எல்லாத்தையும் எடுங்க. ஊழல் அமைச்சர்னா செந்தில் பாலாஜி மட்டும் தான் ஊழலா? விரட்டி விரட்டி நீங்க பண்றதுனால என்ன? அவர் ஒரு பாயும் புளியாதான் மாறுவார். அரைக்க அரைக்கதான் சந்தனம் மணக்கும், அடிக்கடிக்கதான் பந்து எந்திரிக்கும். செந்தில் பாலாஜி நீ விரட்டி விரட்டி அடிக்கிறதுனால ஒன்றும் தாராபுரத்துல மாபெரும் தோல்வி சந்திப்பீங்க. அவர் ஜெயிலுக்குள்ள வச்சு விட்டு எலெக்ஷன் நடத்து. ஜெயில இருந்து 2024 கொங்கு மண்டலத்துல வெற்றி பெறலையா திமுக? அதனால நோக்கம் செந்தில் பாலாஜிய சிறையில வைக்கணும். சிறையில வச்சுட்டா இடைத்தேர்தலை வெற்றி பெறலாம்னு கருதிதான் இந்த நாடகம். 32 அமைச்சர்கள் திமுக முன்னாள் அமைச்சர் இருந்தாங்க. ஏவா வேலு செட்டில்டு. எனக்கு தெரிஞ்சு நேரு பேச்சுவார்த்தையில் இருக்காரு. மற்ற யாருமே ஊழல் இல்லையா அப்படி சொல்லி நாட்டுக்கு அறிவிச்சிருக்க. திமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ஊழல் இல்லை, செந்தில் பாலாஜி மட்டும்தான் ஊழல் சொல்லுங்க. நாட்டுக்கு தேவையான பணியை விட்டுட்டு நீங்க அதை விட்டுட்டு ஊழல் பெருச்சாலிகளை கட்சியில சேர்த்துக்கிட்டு நீங்க விராலிமலை விஜயபாஸ்கர் குவாரி ஊழல், கல் குவாரி ஊழல், மணல் குவாரி ஊழல், அத்தனை ஊழல் பெருச்சாலிகளை கையில வச்சுக்கிட்டு நீங்க கட்சியில ஆக்டிவா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை பழிவாங்கும் நோக்கத்தோடு விரட்டி விரட்டி நீங்க அவரை நீங்க தாக்குவது, லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு விரட்டுவது, மிரட்டுவது, எந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் செந்தில் பாலாஜி அஞ்ச மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களை போன்ற இடதுசாரி முற்போக்கு திராவிட இயக்க கருத்தியாளரும் செந்தில் பாலாஜிக்கு துணை நிற்போம். நன்றி சார். நன்றி.